லாஸ்ட் டைம் நம்ம பார்த்தது வந்துட்டு பேராகிராஃப்ஸ். ஓகே, டே 4. ஓகே, பேராகிராஃப் ஃபார்மேட்டிங். அதுல வந்துட்டு நம்ம பேராகிராஃப் ஃபார்மேட்டிங்ல அலைன்மெண்ட் பார்த்தோம். அதாவது லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், சென்டர், அப்புறம் ஜஸ்டிஃபை, ரெண்டு பக்கமும் ஈக்குவலா வர்றது. அப்புறம் லைன் ஸ்பேசிங் பார்த்தோம். ஓகே, லைன் ஸ்பேசிங் பார்த்தோம். இந்த பேராகிராஃப்லயே நமக்கு லைன் ஸ்பேசிங் எல்லாமே வருது பாருங்க. இங்க லைன் ஸ்பேசிங் இருக்கு. அதான் 1.15, 1.5, 2.5, 3 எவ்வளவு ஸ்பேசிங்கோ அந்த மாதிரி லைன் ஸ்பேசிங் பார்த்தோம். அந்த ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் நடுவுல. அப்புறம் இண்டென்ட் பார்த்தோம். இண்டென்ட்னா அந்த டபுள் மூமெண்ட். ஓகே, ஸ்பேஸ் பார் ஒரு மூமெண்ட், டபுள் மூமெண்டா போகும். ரெண்டு ஸ்பேஸ் பார் மூமெண்ட் மாதிரி போகும். டேப், அதை இண்டென்ட் சொல்லுவோம், டேப்னு கூட சொல்லலாம். ஓகே, அப்புறம் சார்ட்டிங் பார்த்தோம். A to Z, Z to A இங்க பார்த்தோம் சார்ட்டிங். ஓகே, மவுஸ் மூவ் ஆறது தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த சார்ட்டிங் பார்த்தோம். அடுத்து வந்துட்டு பேராகிராஃப் ஷேடிங் பார்த்தோம். அப்புறம் பார்டர்ஸ் பார்த்தோம். பின்னாடி ஃபில் பண்றது பக்கெட் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கலர் பின்னாடி கலர் மாத்துறது. அப்புறம் பார்டர்ஸ், பார்டர் இந்த மாதிரி பார்டர்ஸ், எத்தனை பார்டர்ஸ் ஃபுல் சைடு ஒரு சைடு பார்டர்ஸ். ஓகே, இது வந்துட்டு ஃபார் த பேராகிராஃப் பார்த்தோம். இது எல்லாமே பேராகிராஃப்ல பார்த்தோம். ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிளா பார்த்தோம். எப்படி ஷேட் பண்றது, எப்படி பார்டர் போடுறது, அப்புறம் வந்துட்டு எப்படி அலைன்மெண்ட். இப்ப ரெண்டுமே ஜஸ்டிஃபை மாதிரி, ரெண்டு ஈக்குவலா ஒரே மாதிரி ஜஸ்டிஃபையா, இந்த பக்கம் எல்லாம் ஈக்குவலா இருக்குது. ஸோ ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் இது. ஓகே, அதை பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு சார்ட்டிங்ல பார்த்தோம். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எப்படி சார்ட் அவுட் பண்ணோம். இது வந்துட்டு லாஸ்ட் டைம் லெசன். ஓகே, இப்ப இன்னைக்கு லெசனுக்கு பார்ப்போம். இன்னைய லெசன்ல வந்துட்டு பேஜ் செட்டப் ஆர் பேஜ் லேஅவுட் ரெண்டுமே ஒண்ணுதான். பேஜ் செட்டப்னு சொல்லலாம், பேஜ் லேஅவுட்னு சொல்லலாம். ஓகே, ரெண்டுமே ஒண்ணுதான். அப்ப பேஜ்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா, இதுதான் ஹோல் பேஜ். இந்த ஹோல் பேஜ எப்படி நம்ம செட் பண்ணிட்டு நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை வைக்கிறது. ஓகே, இந்த செட்டப்னாலும் லேஅவுட்னாலும் ஒண்ணுதான். ஓகே, பேஜ் செட்டப் ஆஃப் பேஜ் லேஅவுட். ஓகே, இதுல வந்துட்டு நமக்கு வந்துட்டு இன்னைக்கு பார்க்க போறது டாபிக் வந்துட்டு மார்ஜின். நமக்கு மார்ஜின் எப்பவுமே தேவை இல்லையா, சுத்தி இருக்கிற இடம் தான் மார்ஜின். ஓரியன்டேஷன், ஓரியன்டேஷன்னா இப்படி பாக்குறதா இல்ல வந்துட்டு போர்ட்ரேட்டா லேண்ட்ஸ்கேப்பான்னு சொல்லிட்டு அதை பார்ப்போம். அப்புறம் சைஸ், பேஜ் சைஸ் எந்த மாதிரி சைஸ்ல நமக்கு வேணும். ஓகே, சோ இது வந்துட்டு பேஜ் செட்டப், பேஜ் லேஅவுட். இங்க பார்த்தாலே இங்க வந்துட்டு பேஜ் இருக்கு. இன்னைக்கு இந்த டாபிக் முழுசா பார்க்க போறோம். அதுக்கப்புறம் டேபிள்ஸ் பார்ப்போம். ஸோ முதல்ல வந்துட்டு பேஜ் செட்டப் லேஅவுட் போவோம். ஸோ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேராகிராஃப் மாதிரி ஒரு டாக்குமெண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதுல வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா கர்சர் இங்க வச்சுக்கிறேன், பேஜ் லேஅவுட். ஓகே, இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம மார்ஜினை பத்தி பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் பேஜ் லேஅவுட்னு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஏதாவது ரொம்ப ஃபாஸ்டா போறதா இருந்தாலும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஸ்டாப் பண்ணுங்க, நான் உடனே நிறுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், ஸ்லோ டவுன் பண்ணுவேன். பேஜ் லேஅவுட். ஸோ கர்சர் வந்துட்டு எந்த பேஜ் வேணுமோ, எந்த பேஜுக்கு நீங்க மாத்த போறீங்களோ அந்த பேஜ்ல வச்சுட்டு பேஜ் லேஅவுட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இமீடியட்டா நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும். இதுல எந்தெந்த ஆப்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ண போறோம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு மார்ஜின். மார்ஜின்றது இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், அப்புறம் கீழே. ஓகே, இது. ஸோ இதுதான் மார்ஜின். ஸோ இப்போ மார்ஜின் வந்துட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இந்த மார்ஜின் நம்ம பார்ப்போம். இது கிளிக் பண்ணீங்கன்னா உடனே டிராப் மெனு வரும். ஸோ நமக்கு யூஸ்வலா வந்துட்டு மாடரேட் மார்ஜின் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த இடம் மார்ஜின், இங்க போடுற இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே இந்த இடத்தை குறிக்குது. ஓகே, திஸ் லெஃப்ட் எண்டு, டாப், ரைட் எண்டு, இதான் மார்ஜின். ஆன்ட்டி நார்மல் நோட் பேஜ் மார்ஜின் போடலாமா ஆன்ட்டி? அதுவும் போடலாம், இதையும் போடலாம். ஓகே, நார்மலும் போடலாம். உங்களுக்கு என்ன பேட்டர்ன் வேணுமோ போட்டுக்கலாம். ஓகே, நிறைய நம்ம மாடரேட் யூஸ் பண்ணுவோம், நார்மலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு ரொம்ப பெரிய டாக்குமெண்டா இருந்தா நேரோ கூட போட்டுக்கலாம். ஓகே, சோ தட் பேஜ் வேஸ்ட் ஆகாது. 50 பேஜ் 100 பேஜ் எல்லாம் டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா நேரோ கூட போட்டுக்கலாம். ஓகே, பட் யூஸ்வலா அதான் சொன்ன மாதிரி மாடரேட் இல்ல நார்மல் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வந்துட்டு நம்ம மாடரேட்ல தான் வச்சிருக்கோம். ஸோ இப்போ மாடரேட் மார்ஜின் தான் இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு எனக்கு இந்த மார்ஜின் இல்லாம எனக்கு வேற மாதிரி மார்ஜின் வேணும், என்ன கஸ்டமைஸ் பண்ணணும். கஸ்டமைஸ்னா என்ன ஓன் சாய்ஸ். ஓகே, ஸோ அந்த மார்ஜின் போனோம்னா இங்க போட்டா கஸ்டம் மார்ஜின். ஸோ
ஃபர்ஸ்ட் இங்க வந்துட்டு பேஜ் லேஅவுட், அதுல மார்ஜின், அது மார்ஜின்ல கஸ்டம் மார்ஜின்ஸ். ஓகே, இது போட்டோம்னா இங்க பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு டாப்ல எவ்வளவு இது இருந்துட்டு நம்ம எக்ஸாம்பிள். இப்ப இந்த பேஜ் நம்மளுடைய மார்ஜின் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கு, இப்ப இருக்கு. சோ இப்ப நம்ம வந்துட்டு நான் இங்க டாப்பை இன்க்ரீஸ் பண்ண இங்க பாருங்க, கவனிச்சுட்டே இருங்க இந்த லைன்ஸ் எப்படி மாறுது. ஓகே, டாப் மார்ஜின் நான் வந்துட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, தெரியுதா? அதை வந்துட்டு இன்னும் பெருசாயிட்டு. ஓகே, அதே மாதிரி லெஃப்ட் மார்ஜின் அதையும். ஓகே, லெஃப்ட் மார்ஜின். சோ பாட்டம் ரைட் இதே மாதிரிதான், இது மாறி மாறி பண்ணிக்கலாம். சோ இது வந்துட்டு நம்ம கஸ்டமைஸ், நம்ம ஓன் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிறது. நமக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் வேணுமோ, என்ன மாதிரி மார்ஜின் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கிறது. அப்புறம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கட்டர். ஓகே, கட்டர்ன்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ்பெஷலி நீங்க இப்ப வந்துட்டு இந்தியாவுக்கு போயிட்டு இங்க ஜாப்லாம் முடிச்சுட்டு ஒருவேளை ஒரு பிரிண்டிங் ஏதாவது நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா, அப்போ ஒரு புக் பிரிண்ட் பண்ணோம்னா அது கட்டை தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கட்டை வந்துட்டு நான் காமிக்கிறேன். அப்ப என்னன்னா, இப்போ ஒரு புக் வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ புக்ல என்ன இருக்கும், இந்த எண்ட்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு அந்த என்ன சொல்றது, அந்த பைண்ட் பண்றதுக்கு இந்த இடம் தேவை. அப்ப இந்த இடத்துல எழுத்து இருந்துச்சுன்னா அப்ப என்ன ஆகும், அந்த பைண்டிங்ல அந்த எழுத்து போயிடும். அதனாலதான் நம்ம வந்துட்டு இந்த கட்டர் யூஸ் பண்ணுவோம். சோ கட்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம பாருங்க என்ன நடக்குது. ஓகே, பாத்தீங்கன்னா இங்க இந்த மாதிரி ஜிக்ஜாக். சோ இது வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசா வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பிரிண்ட் பண்ணி பைண்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ தட் உன்னுடைய டாக்குமெண்ட்ல வந்துட்டு நமக்கு இங்க இந்த லெட்டர்ஸ் வந்துட்டு எதுவும் மறைக்காது. இது வந்துட்டு கட்டர்ன்னு சொல்லிட்டு இது புக் பைண்டிங்க்கு இது யூஸ் பண்ணும். ஓகேவா, சோ இது வந்துட்டு இது ஆட்டோமேட்டிக்கா அப்படியா. ஓகே, நம்ம இந்த ஆப்ஷனை போட்டுக்கிட்டோம்னா பைண்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் பேஜ் லேஅவுட் அண்ட் பிரிண்ட் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஓகே, ஸோ நான் இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். அப்புறம் இங்க வந்துட்டு மல்டிபிள் பேஜஸ். ஓகே, இப்போ மிரர் மார்ஜின்னா இப்போ வந்துட்டு என்ன ஆகும்னா பேஜஸ் வந்துட்டு எல்லா பேஜும் போத் சைட்ஸும். இப்போ நார்மல் இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் மாத்திரம் பிரிண்ட் ஆகும். ஓகே, பேஜ் வந்துட்டு ஒரே ஒரு பக்கம் பிரிண்ட் ஆகும். இப்போ பேஜ் நம்பர் 1 பிரிண்ட் ஆச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருக்க பேஜ் நம்பர் 2 வந்துட்டு பிரிண்டா இருக்காது, பேஜ் நம்பர் 3ல போகும். பட் மிரர் மார்ஜின் போடும்போது ரெண்டு பக்கமும் பிரிண்ட் ஆகும். சோ நமக்கு பேஜ் வேஸ்ட் ஆகாது. ஓகே, சோ சொல்லுங்க, ஏதாவது டவுட் இருக்கா? கேட்கல எனக்கு சரியா. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்துட்டு கொஞ்சம் அன்மியூட் பண்ணி லவுடா பேசுங்க. சோ மிரர் மார்ஜின்ஸ் அப்படின்னா வந்துட்டு போத் சைட்ஸும் வரும் பிரிண்ட். அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு போத் சைட்ஸும் இந்த பைண்டிங்காக ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்கா காட்டுது. ஓகே, மிரர் மார்ஜின். ஓகே, சோ நம்ம யூஸ் பண்றது எய்தர் நார்மல் ஆர் மிரர். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்துட்டு நான் இப்ப நார்மல்ல போட்டுறேன். ஓகே, ஓகே, இப்போ வந்துட்டு மார்ஜின் ஃபுல்லா பார்த்துட்டோம். ஓகே, மார்ஜின்ல வந்துட்டு மேல அப், பிகர், லோவர், ஓகே, சைட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓரியன்டேஷன் பார்க்க போறோம். ஸோ இது கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேஜ் லேஅவுட், இதுல மார்ஜின்ஸ்ல வந்துட்டு ஒவ்வொரு பேட்டர்னும் இருக்கு. ஓகே, மிரர்னால போத் சைட்ஸும் பிரிண்ட் ஆகுது. இது நார்மல், நேரோ எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்பேஸை பத்தி தான் சொல்லும். ஓகே, இந்த ஸ்பேஸ் இந்த பிரிண்டிங் ஏரியாவுக்கு மேலையும் சைட்லயும் இருக்கிறது தான் மார்ஜின். ஓகே, ஸோ நேரோ, மாடரேட், வைட், ஓகே, மிரர், அப்புறம் ஆஃபீஸ் 2003 டிஃபால்ட், இதுதான் டிஃபால்ட்டா வருது. ஓகே, அப்படி இல்லைன்னா நம்ம கஸ்டம் மார்ஜின் வந்துட்டு நம்ம ஓனாவே மார்ஜின்ஸை நம்ம மாத்திக்கலாம். ஓகே, ஸோ டாப், இன்சைட், அப்புறம் வந்துட்டு கட்டர்ஸ். ஓகே, இது பாட்டம், அவுட் சைட், கட்டர் பொசிஷன் எதையும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் மிரர் மார்ஜின் நம்ம போட்டுக்கிட்டோம்னா போத் சைட்ஸும் நம்ம பேஜ் வேஸ்ட் பண்ணாம ஒன் சைட் பிரிண்ட் பண்ணாம போத் சைட்ஸும் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம. ஓகே, மார்ஜின்ஸ். ஓகே, இது கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டவுட் இருந்தா சொல்லுங்க. நான் அடுத்த டாபிக் சேம் பேஜ்ல லேஅவுட்டுக்கு போறேன். ஓகே, அடுத்த டாபிக் வந்துட்டு ஓரியன்டேஷன் பாத்தீங்கன்னா ஒன்னு போர்ட்ரேட், அதுதான் இப்போ இருக்கிறது. லேண்ட்ஸ்கேப் நான் கிளிக் பண்றேன். அப்ப பாத்தீங்கன்னா எப்படி மாறுதுன்னு பாருங்க.
லேண்ட்ஸ்கேப் வந்துட்டு வைடா போயிடும். ஓகேவா? ஸோ போர்ட்ரேட் ஆர் லேண்ட்ஸ்கேப் மோஸ்ட்லி வந்துட்டு போர்ட்ரேட் தான். ஓகே, லேண்ட்ஸ்கேப் எப்பன்னா இப்போ வந்துட்டு ஒரு டைம் டேபிள் போடுறாங்க, ஒரு பெரிய காலம் போடுறாங்க, ஓகே, ஒரு பெரிய டேபிள் போடுறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு ஓரியன்டேஷன் மாத்திட்டு நம்ம வந்துட்டு லேண்ட்ஸ்கேப் யூஸ் பண்ணுவோம். அதர்வைஸ் மோஸ்ட்லி போர்ட்ரேட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, போர்ட்ரேட் தான் எப்பவுமே இந்த நார்மல் வந்துட்டு பேப்பர்ஸ்ல புக்ஸ்ல எல்லாமே போர்ட்ரேட் தான் வரும். ஓகே, மற்ற இடத்துல தான் வந்துட்டு லேண்ட்ஸ்கேப். ஓகே, அது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மார்ஜின்ஸ், ஓரியன்டேஷன். மார்ஜின்ஸ்ல நம்ம டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸை பார்த்தோம், டிஃப்ரெண்ட் மார்ஜின்ஸ், அப்புறம் நமக்கே மாத்திக்க கஸ்டம்ஸ் மார்ஜின்ஸ். ஓகே, இது கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஓரியன்டேஷன். ஓரியன்டேஷன்ல போர்ட்ரேட் இருக்கு, லேண்ட்ஸ்கேப் இருக்கு. லேண்ட்ஸ்கேப் வந்து லாங்கா வரும், போர்ட்ரேட் வந்து நார்மலா நம்ம எப்பவுமே இருக்கிற டாக்குமெண்ட் டைப். ஓகே, அடுத்து வந்துட்டு காலம்ஸ். இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த டாக்குமெண்ட் வந்துட்டு 2 காலமா வேணும். இப்போ நியூஸ் பேப்பர்லாம் இருக்கு, நியூஸ் பேப்பர்லாம் நமக்கு நியூஸ் பேப்பர் பிரிண்ட் எல்லாம் அப்படித்தானே வருது. ஸோ அந்த மாதிரி காலம் மாதிரி வேணும்னா இதுதான் காலம். ஓகே, இப்ப இருக்கிறது 1 இல்லையா, ஒரே ஒரு இது. இப்போ வந்துட்டு அந்த 2 காலம்ஸா பண்ணனா பாருங்க, இந்த டாக்குமெண்ட் பார்த்துட்டே இருங்க எப்படி மாறுது. ஓகேவா, தானா ஆட்டோமேட்டிக்கா மாறும். இது ஃபுல்லா அப்படி போயிட்டு இப்படி படிக்கிற மாதிரி. ஓகே, இப்ப நான் இந்த இதே காலமா வந்துட்டு நான் 3 பார்க்கலாம். ஓகே, ஓகேவா. சோ இதெல்லாம் நம்ம யூஸ்வலா நியூஸ் பேப்பருக்கு யூஸ் பண்றது. டேனியல் ஏதோ ஆர்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா? சஞ்சீவ் பண்ணிட்டு இருக்கியா? ஓகே, ஓகே, ஓகேவா. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மார்ஜின், ஓரியன்டேஷன் அண்ட் காலம். ஓகே, பேஜ் சைஸும் அதே தான். இப்போ வந்துட்டு மார்ஜின்ஸ் முடிச்சிட்டோம், பேஜ் லேஅவுட்ல மார்ஜின்ஸ் முடிச்சிட்டோம், நமக்கு யூஸ் பண்றதுதான் நான் சொல்லி தரேன். ஓகே, மார்ஜின்ஸ் முடிச்சிட்டோம், ஓரியன்டேஷன், போர்ட்ரேட் அண்ட் லேண்ட்ஸ்கேப் முடிச்சிட்டோம், காலம் டைப் முடிச்சிட்டோம். இப்போ வந்துட்டு பேஜ் சைஸ். இப்போ பேஜ் சைஸ், ஓகே, இது கிட்டத்தட்ட மார்ஜின் மாதிரி தான் வரும். இப்போ பேஜ் சைஸ்னா இப்போ ஒரு லெட்டர் டைப் பண்ணோம்னா இந்த லெட்டர் பேட்டர்ன். ஓகே, லீகல் மேட்டர்ஸ், ஒரு லா ஃபார்ம்ல நீங்க ஏதோ டைப் பண்ணி கொடுக்குறீங்க, ஏதாவது கேஸ், கோர்ட் கேஸ், அப்ப இந்த பேட்டர்ன். ஓகே, பட் யூஸ்வலா நம்ம யூஸ் பண்றது A4 தான். A4 தான் நம்ம யூஸ் பண்றது. பேட்டர்னா நம்ம டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் கூட பார்க்கணும். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. ஓகே, லீகல் பேட்டர்ன், இது லெட்டர் பேட்டர்ன். ஓகே, அடுத்து வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் பேட்டர்ன், இதெல்லாம் அவ்வளவு யூஸ் பண்றது கிடையாது. ஓகே, அண்ட் தென் நம்ம யூஸ்வல் A4. ஓகே, A4 பேட்டர்ன் இதான் நம்ம யூஸ்வலா யூஸ் பண்றது. ஸோ இப்போ இது ஃபுல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மார்ஜின், ஓரியன்டேஷன், சைஸ் ஆஃப் த பேஜ், அதுல வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ், தென் காலம்ஸ். ஓகே, இது ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஓகே, அடுத்து வந்துட்டு என்னன்னா பார்டர்ஸ். இப்போ நம்ம வந்துட்டு பேராகிராஃப் பார்டர் பார்த்தோம் இல்லையா, ஒரு பேராகிராஃப் பார்டர் லாஸ்ட் கிளாஸ்ல பேராகிராஃப்க்கு பார்டர் பார்த்தோம். இப்போ ஹோல் பேஜுக்கு பார்டர். இப்போ ஹோல் பேஜுக்கு பார்டர் வந்துட்டு இங்க இருக்கும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த பார்டர் நம்ம வந்துட்டு எந்த மாதிரியும் பார்டர் போட்டுக்கலாம். ஓகே, இந்த ஹோல் பேஜுக்கு பார்டர் வரும். ஸோ நமக்கு வந்துட்டு திக் பாக்ஸ் மாதிரி வேணும்னா திக் பாக்ஸ். ஓகே, இந்த லைன் பேட்டர்ன் இங்க இருக்கு, எந்த பேட்டர்ன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எந்த மாதிரியும் பார்டர் போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப கிளியரா இருக்கிறதுக்கு நான் இந்த பார்டர் ஸ்டைல் எடுக்கிறேன். ஓகே, டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்கு, நான் இந்த ஸ்டைல் எடுக்கிறேன். ஓகேவா, பாத்தீங்களா, இப்ப அழகா நீட்டா ஒரு பார்டர் வந்துருச்சு. ஸோ இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லா அந்த பார்டர் புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா. யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா அன்மியூட் பண்ணி. ஓகே, ஓகே, ஒருவேளை டவுட் இல்லைன்னா நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஜ் பார்டர் இது முடிஞ்சிருச்சு. இப்போ பேஜ் கலர், இப்போ வந்து நம்ம பேராகிராஃப் கலரை பார்த்திருக்கோம். ஒரு பக்கெட் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த பக்கெட் வந்துட்டு ஹோல் பேஜ் கலர். ஓகே, இப்போ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு, நம்ம எந்த கலரும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். கிரீன் சூஸ் பண்ணலாம், எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஸோ எந்த கலர் போடுறோமோ அந்த கலர் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அந்த பேஜ்ல இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம இதை வச்சுட்டு அப்புறம் இன்னும் மோர் கலர்ஸ் இருக்கு, கஸ்டமைஸ் பண்ணிக்க. கஸ்டமைஸ் பண்ணிட்டு நம்ம மோர் கலர்ஸ் எதுனாலும் போட்டுக்கலாம், இந்த மாதிரி கலரும் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு பேஜ் கலர். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு பேஜ் வந்துட்டு கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த பேஜ் கலர். ஓகே, பேஜ்
ஓகே. ஸோ இன்னைக்கு வந்துட்டு பேஜ் லேஅவுட்ல பார்த்தது வந்துட்டு மார்ஜின்ஸ், ஓரியன்டேஷன், சைஸ், காலம்ஸ், ஓகே, பேஜ் கலர், பேஜ் பார்டர்ஸ். ஓகே, இவ்வளவு டாபிக்ஸ் பார்த்திருக்கோம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க. ஆக்சுவலா இப்பதான் நான் ஜாயின் பண்ணேன். ஓகே, ஆக்சுவலா இப்போ நானும் லேப்டாப் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். ஆனா எந்த சுச்சுவேஷன்ல நம்ம போயிட்டு இருக்கோம்னு எனக்கு தெரியல. அப்படியா? இது ஆமா. வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு டாக்குமெண்ட் வந்துட்டு நான் இந்த மாதிரி ஒரு லெட்டர், ஓகே, நான் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு அதுல வந்துட்டு நான் வந்துட்டு பேஜ் லேஅவுட் இந்த டாபிக்கை வச்சுட்டு நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஒரு பேஜ்ல வந்துட்டு நம்ம ஒரு டாக்குமெண்ட், ஒரு லெட்டரை டைப் பண்றோமோ, இல்ல ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்றோமோ, இல்ல ஒரு ஸ்பீச்சோ, இல்ல ஒரு மினிட்ஸ் எடுக்கிறோமோ, எதுவா இருந்தாலும் அந்த பேஜை வந்துட்டு நம்ம என்ன மாதிரி எல்லாம் நம்ம மாடிஃபை பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நான் இப்ப டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலா வந்து நான் வந்து ஹோம் பேஜ்ல தான் இப்ப நான் வெயிட்டிங்ல இருக்கேன். அடுத்த ஸ்டெப் என்னன்னு எனக்கு தெரியல. ஓ, ஹோம்ல இருக்கீங்க இல்லையா? ஆமா, ஹோம்ல இருக்கீங்க. ஆமா. ஹோம், அப்ப நீங்க பேஜ் லேஅவுட் போங்க. போயிட்டீங்களா? சாரி, அது எப்படி போகணும்னு எனக்கும் தெரியல. அப்படியா? நீங்க வேர்ட் டாக்குமெண்ட் போன உடனே மேல வந்துட்டு இது இருக்குமே, இந்த ரிப்பன், இந்த டேப்ஸ் எல்லாமே இருக்குமே. வேர்ட்ல இருக்கீங்களா? ஆக்சுவலா வந்து ஹோம் இருக்கு, ஃபைல் இருக்கு, இன்சர்ட் இருக்கு, நீங்க எங்க டிஸ்கஷன், இருக்கீங்க? லேஅவுட். நான் வந்து ஹோம்ல இருக்கேன். லேஅவுட்னு சொன்னீங்களே, என்ன லேஅவுட் சொன்னீங்க? ஓகே, லேஅவுட் இப்ப நான் போணுமா? அதுல அது கிளிக் பண்ணுங்க. ஓகே, லேஅவுட் நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டீங்களா? ஆமா, இப்போ வந்திருக்கு. ஓகே, நீங்க சொன்னா வந்துருச்சு இல்லையா? சோ அதுல வந்துட்டு நான் இப்ப வந்துட்டு போனது மார்ஜின் பத்தி. மார்ஜின்னா சுத்தி இருக்கிற இடம். ஓகே, ஃபர்ஸ்ட். ஓகே, அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கு அது மார்ஜின். ஓரியன்டேஷன் நான் சொல்லி லேண்ட்ஸ்கேப். ஆமா, அதுக்கு அடுத்து ஓரியன்டேஷன். சோ இப்போ நான் எதனா வந்து கிளிக் பண்ணனும்? நீங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணும்ன்றது இப்ப மார்ஜின் பாருங்க. நான் இப்ப மார்ஜின் போட்டுட்டேன். ஓகே, எனக்கு வந்துட்டு மாடரேட்ல நான் வச்சுக்கிட்டேன் இல்லையா? மாடரேட்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு நார்மல் வேணா நார்மல் போட்டுக்கலாம். உங்களுக்கு நேரோ வேணாலும் நேரோ போட்டுக்கலாம். நேரோனா பாத்தீங்கன்னா அந்த இடம் சுத்தி இருக்கிற இடம் கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு மார்ஜின் எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டு நார்மல் வச்சிருக்கோம், இல்லன்னா மாடரேட். ஆனா உங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன் இங்க என்கிட்ட இல்லையே. ரெண்டு தான் இருக்கு. என்ன ஆப்ஷன் இருக்குதுங்க உங்களுக்கு? ரொட்டேட் அண்ட் லேண்ட்ஸ் பேக்னு இருக்கு. ரொட்டேட் அண்ட் ஓ, நீங்க சைஸ்ல இருக்கீங்களா? ஆக்சுவலா இப்பதான் லேப்டாப் வாங்கியிருக்கேன். இன்னும் எதுவும் நான் இன்ஸ்டால்மெண்ட் நான் பண்ணல. ஓ, இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்குங்க. ஏன்னா இதுதான் இருக்கு. ஆக்சுவலா வந்துட்டு அந்த நீங்க வந்துட்டு MS ஆஃபீஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா பிரதர் டேனி ஹெல்ப் பண்ணுவார், பிரதர் கணேஷ் ஹெல்ப் பண்ணுவாரு. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்கிரீன் தான் வரும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க இப்ப புதுசா வாங்கி இருக்கிறதுனால இந்த ஆபீஸ் இல்லன்னு நினைக்கிறேன். MS அவர் வந்து கீவேர்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். கீ அது கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? கீ கொடுத்தாதான் நம்ம அதை வந்து அவருக்கு வந்து ஆப்ஷன்லாம் ஆக்டிவேட் கீ கொடுக்கணும். ஓ, சரி. அது வந்து அவருக்கு வந்து பிஃபோர் வெர்ஷன் அவர் வந்து இன்ஸ்டால் பண்ணாதான் இதெல்லாம் ஓபன் ஆகும். ஓகே, ஓகே, சரி. அப்ப வந்துட்டு அந்த இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு நீங்க என்னுடைய யூடியூப் லிங்க் போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா கூட ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆக்சுவலா எனக்கு தெரியல, அதுக்காக தான் நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக தான் क्वेश्चन கேட்டேன். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். நோ இஷ்யூஸ் அட் ஆல். நீங்க வந்து தாராளமா கேட்கலாம். அந்த MS ஆஃபீஸ் வந்துட்டு அந்த ஐ திங்க் 2007 நினைக்கிறேன். அதுதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை அப்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி தான் ஸ்கிரீன் இருக்கும். ஈஸியா இருக்கும். ஓகே, வரி பண்ண வேண்டாம். நான் வந்துட்டு அவர்கிட்டயும் சொல்றேன், கணேஷும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவாரு. அப்ப நீங்க அந்த யூடியூப் லிங்க வச்சுட்டு நீங்க சைட்ல டைப் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா அதெல்லாம் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாம் டீட்டெயிலா வந்துட்டு உங்களுக்கு லிங்க்ல இருக்கு, யூடியூப் லிங்க்ல இருக்கு. ஸ்டில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்க வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப்ல போட்டாலும் நாங்க உடனே நாங்க திருப்பியும் லிங்க்ஸ் எல்லாம் அனுப்பி விட்டுருவோம். ஓகேவா? சரி. சோ இப்போ நான் வந்து எதுவுமே இப்போதைக்கு நான் பண்ண முடியாது. இப்போ சோ நீங்க டீச்சிங் பண்றதை நான் லேர்ன் பண்ணிக்கணும், அவ்வளவுதான் விஷயம். ஆமா, இப்போதைக்கு இதை பாத்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்க உட்கார்ந்து நீங்க டவுன்லோட் பண்ண பிறகுதான் பண்ண முடியும். ஓகே, ரொம்ப நன்றி. இதுல இருக்கீங்க எனக்கு. ஓகே,
சோ அடுத்து சரி. வந்துட்டு நம்ம இன்னைக்கு டேபிள்ஸ் கூட சொல்லித்தரேன். சோ அதனால பாக்குறேன் எவ்வளவு தூரம் முடிக்க முடியுமோ பாக்குறேன். இப்படி ஒரு வேலை இருந்தாலும் நெக்ஸ்ட் கிளாஸ்லயும் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே. சோ அது ஆனா பேஜ் லே அவுட் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பிரதருக்கு தவிர்த்து. பிரதர் உங்க பேர் என்ன? செந்தில். செந்தில். அப்ப நீங்க டவுட் கேட்டது செந்தில் நீங்க தான் இல்லையா? செந்தில். ஓகே சரி. ஓகே பிரதர். நான் சொல்லி வைக்கிறேன் அவருக்கு. ஓகே. நான் அப்ப வந்துட்டு நம்ம பேஜ்ல எல்லாம் பார்த்துட்டோம். பேஜ் லே அவுட்ல எல்லாம் பார்த்துட்டோம். இதுல இருக்கிற மெயின் நம்ம யூஸ் பண்ற டாபிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம டேபிள்ஸ்க்கு போறோம். ஓகே. டேபிள்ஸ். ஓகே. நாங்க ஆல்ரெடி சும்மா ஒரு எக்ஸாம்பிளா போட்டு வச்சிருக்கேன். சோ டேபிள்ஸ்க்கு என்ன பண்ணணும்னா மேல இருக்கிற டேப்ஸ். ஓகே. இது பேர் டேப்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். சோ இந்த டேப்ஸ்ல வந்துட்டு இன்சர்ட் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு டேபிள்ஸ்னு வரும். ஓகேவா? இன்சர்ட் போட்டுட்ட பிறகு டேபிள்ஸ்னு வரும். சோ பிரதர் செந்தில் நீங்க வந்துட்டு இந்த வீக்லயே கொஞ்சம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இல்ல நாளைக்கு அப்படி டவுன்லோட் அப்லோட் பண்ணிக்கோங்க. சோ தட் நீங்க கூட ஒர்க் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. கண்டிப்பா அதுக்காக தான் நான் வெயிட்டிங்ல இருக்கேன். சரி. ஓகே. தேங்க்ஸ். இன்சர்ட்ல வந்து டேபிள்ஸ். ஓகே. இந்த டேபிள்ஸ் பாத்தீங்கன்னா வெரி ஈஸி டு என்ன பண்றது, டேபிள்ஸை ஃபார்ம் பண்றது. ஓகே. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு உடனே ஒரு டாப் மெனு வருது. ஓகே. மேல போயிடுச்சு. ஒரு நிமிஷம் கர்சர் கொண்டு வந்துக்கிறேன், அப்பதான் ஈஸியா இருக்கும். இன்சர்ட் இப்போ டேபிள். ஓகே. இல்ல டேபிள்ல வந்துட்டு நான் இப்போ வந்துட்டு இங்க ஒரு 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 பாக்ஸை கிளிக் பண்ணேன்னா ஒரே ஒரு செல், இது பேர் செல்லுமோ ஒரு செல்ல வந்துச்சு. ஆனா நான் இப்போ எனக்கு வந்துட்டு ஒரு 5 to 3 தான் போட்டுக்கிறேனே. 1 2 3 நான் இங்க போட போட பாருங்க ஸ்கிரீன்ல. ஓகே. ஓகே. மேபி இன்னொரு போட்டுக்கிறேன். இப்ப நான் கிளிக் பண்ண உடனே இந்த டேபிள் வந்துருச்சு. ஓகேவா? சோ இன்சர்ட். ஓகே. இன்சர்ட் டேபிள்ஸ். ஓகே. ஒன்ஸ் டேபிள்ல போய் இன்சர்ட் பண்ண உடனே நமக்கு வந்துட்டு இங்க ஒரு 2 டேப்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஓகே. இந்த டேபிள்குள்ள வந்த உடனே இந்த 2 டேப்ஸ் வரும். இப்ப நான் வெளியில வந்துட்டேன்னா அந்த டேப்ஸ் போயிடும். ஓகேவா? டேபிள்குள்ள வந்த உடனே டிசைன் அண்ட் லே அவுட். இது வந்துட்டு டேபிளுடைய ஆப்ஷன். ஓகே. அதனால நான் இந்த டேபிளை விட்டு வெளியில வந்தேன்னா அந்த ஆப்ஷன்ஸ் போயிடும். ஓகே. அகைன் டேபிள்குள்ள போனேன்னா டிசைன், லே அவுட் ரெண்டுமே வரும். ஸோ நான் இப்போ இதில் டிசைன் போடுறேன். ஃபர்ஸ்ட் டிசைன். ஓகே. டிசைன் போட்டோடனே எனக்கு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் பார்த்தேன், கலர் கலரா வருது. ஓகே. இதுல வந்துட்டு நான் எந்த பேட்டர்ன் நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. பாத்தீங்கன்னா இவ்வளவு பேட்டர்ன்ஸ் இருக்கு, நிறைய பேட்டர்ன்ஸ். உங்களுக்கு என்ன மாதிரி டேபிள் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஓகே. சோ ஒன்னு டாப் மாத்திரம் இது பண்றது. ஓகே. ஏன்னா அது ஹெட்டிங் மாத்திரம் நமக்கு டார்க் கலர், மற்றதுனா ஓகே ரிப்பன்ஸ் மாதிரி. ஓகே. நான் இப்போதைக்கு இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு என்னன்னா எனக்கு இதெல்லாம் ஹெட்டிங். ஸோ அது ஃபுல்லாவே ஷேட் ஆயிடும். ஓகே. இது ஒரு பேட்டர்ன். அப்புறம் இங்க வந்துட்டு ஆல்டர்னேட்டா ரிப்பன்ஸ் வந்துட்டு பிராண்டட் ரோஸ்ன்பாங்க, பிராண்ட் காலம்ஸ். இது ஆல்டர்னேட்டா வந்துட்டு நமக்கு கலரா வருது. ஓகேவா? ஆல்டர்னேட்டா கலரா வருது. ஓகே. ஸோ இது வந்துட்டு the first one, first row. ஓகே. இது வந்துட்டு ஹெட்டிங். ஸோ இதுல தான் நம்ம வந்துட்டு டைப் பண்ண போறோம் என்ன வேணுமோ. ஓகே. என்னெல்லாம் வேணுமோ ஆப்ஷன்ஸ்லாம் டைப் பண்ண போறோம். ஸோ அப்புறம் அதுல வந்துட்டு நம்ம அலைன் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு இன்சர்ட் டேபிள், அப்புறம் டேபிள் ஸ்டைல். ஓகே. இதுதான் டிசைன். டிசைன்ல வந்து டேபிள் ஸ்டைல், இதுல நிறைய ஆப்ஷன்ஸ். இதுல நீங்க இதுலயே நமக்கு என்ன இருக்குன்னா கஸ்டமைஸ் இருக்கு, மாடிஃபை டேபிள் ஸ்டைல். அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எப்படியும் மாத்திக்கலாம். ஓகே. இப்பத்துக்கு நான் அது போல எனக்கு இதுவே ஓகே தான். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பேட்டர்ன் வந்துருச்சு. இப்போ இதுல வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா ஹெட்டிங்ஸ் மாதிரி டைப் பண்ண போறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஹெடர் ரோஸ், திருப்பி கிளிக் பண்ணனா ஹைலைட் ஆகும். ஃபர்ஸ்ட் காலம் இது ஆல்ரெடி நான் வந்துட்டு பிளாங்கா தான் வச்சிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் காலம். ஃபர்ஸ்ட் காலம். ஓகே. அப்புறம் இப்போ டோட்டல் ரோ. டோட்டல் ரோனா இது கடைசியில எப்பவுமே டோட்டல் இங்க போடுறோம் இல்லையா, டோட்டல் ரோ அது. ஆமா. ஸோ யூஸ்வலா இதுதான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. லாஸ்ட் காலம்னா இந்த காலம் அது நமக்கு தேவையில்லை, பட் நான் சும்மா காமிக்கிறேன். ஸோ இதுல நம்ம இப்ப வந்து டைப் பண்ண போறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் நம்பர். ஓகே. அதான் முன்னாடி போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி.
நம்பர். ஓகே, இங்க வந்துட்டு நேம். ஓகே, அடுத்து வந்துட்டு ஃபோன் நம்பர். நம்பர் அடுத்து ஏஜ். இப்போ டேட் ஜாயின்ட், இயர் ஜாயின்ட், இயர் ஜாயின்ட். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன் எல்லாமே என்ன இருக்குன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கு இல்லையா, லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கு. ஸோ நமக்கு வந்துட்டு இதை வந்துட்டு நான் என்ன பண்ணணும்னா ஒரு சென்டரைஸ் பண்ணணும், சென்டர்ல கொண்டு வரணும். ஓகே, அதுக்கு வந்துட்டு லே அவுட். இப்போ லே அவுட் பார்த்தீங்கன்னா இங்க டெக்ஸ்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கு, அலைன்மெண்ட் பாக்ஸ். ஓகே, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்துட்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல எனக்கு வந்துட்டு சென்டர்ல மிடில்ல வரணும். ஓகே, ஸோ நான் இப்போ இதை கிளிக் பண்ணிக்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஹைலைட் பண்ணிக்கிறேன், பிளாக் பண்ணல, பிளாக் பண்ணிட்டு ஓகே இதெல்லாம் ஓகே லெஃப்ட் கிளிக் பண்ணி மவுஸ்ல பிளாக் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர், அலைன் சென்டர். ஓகே, எல்லாமே சென்டர் வந்துச்சு. இப்போ வந்துட்டு ஹெட்டிங் வந்து நீட்டா இருக்கு. ஓகேவா, அடுத்து வந்துட்டு ஓகே இப்போ வந்துட்டு இந்த டிசைன்ல வந்துட்டு இன்னொரு பேட்டர்ன் வந்துட்டு இந்த ஷேடிங். ஓகே, லாஸ்ட் டைம் மாதிரியே இந்த பக்கெட் வருது. ஸோ ஷேடிங், அப்போ எனக்கு ஒரு வேலை இந்த வந்துட்டு இது ஃபுல்லா ஷேடிங், எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடிங் வேணும்னா நான் அதை போட்டுக்கலாம். ஷேடிங் ஓகே, என்ன கலர்னாலும் போட்டுக்கலாம். ஓகே, கிரீன் ஓ எனிதிங். ஓகே, அது ஷேட் பண்ணிடும். ஓகே, அடுத்து வந்துட்டு நான் ஒருவேளை இங்கேயே இந்த ஷேடிங்கை மாத்தணும்னாலும் இங்கேயும் நான் டிசைன் போட்டுக்கலாம். எந்த டிசைனும் போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து பார்டர்ஸ். எனக்கு ஃபுல்லாவே வந்துட்டு இங்க ஆல்ரெடி இருக்குது, பட் ஆனால் இன்னும் கரெக்டா பிரைட்டா வரணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்துட்டு இந்த ஹோல் இது வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த எண்ட்ல போய் கிளிக் பண்ணேன்னா ஹோல் டேபிளும் கிளிக் ஆயிரும். ஓகே, அதுக்கப்புறம் நான் பார்டர்ஸ், எனக்கு பார்டர்ஸ் வந்துட்டு எல்லா சைடும் எனக்கு லைன்ஸ் வேணும். ஸோ ஆல் பார்டர்ஸ். ஓகேவா, ஸோ இப்போ வந்துட்டு இதுல வந்துட்டு நம்ம இப்போ பார்த்தது வந்துட்டு ஒன்று இந்த ஷேடிங். ஓகே, அப்புறம் அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து மேக்கிங் எ டேபிள், ரோ அண்ட் காலம்ஸ், அப்புறம் இதுல ஷேடிங், அப்புறம் இதுல வந்துட்டு அலைன்மெண்ட் பார்த்தோம், அப்புறம் வந்துட்டு பார்டர்ஸ், எல்லாம் பார்டர்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். பார்டர்ஸ்லயும் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் இருக்கு. ஓகே, ஸோ திருப்பியும் நோ பார்டர்ஸ்னா பார்டர்ஸ்லாம் போயிடும். ஓகே, திக்கா பார்டர்ஸ்னா இது நான் இப்போ போட்டது. ஓகே, அப்புறம் அவுட் சைட் இன்சைட் அதுவும் போடலாம், வெறும் இன்சைட் வெறும் அவுட் சைட். ஸோ அந்த மாதிரி பார்டர்ஸும் போட்டுக்கலாம். ஓகே, ஆஸ் யூஷுவல் நமக்கு பேட்டர்ன் புது பேட்டர்னா ட்ரா டேபிள்னு சொல்லிட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா, எனக்கு இப்போ இது போதும். அடுத்து இப்போ திருப்பி லே அவுட் போவோம். இப்போ வந்துட்டு இதுல இப்ப என்ன சொல்லி தர போறேன்னா நான் வந்துட்டு இப்போ அந்த காலம் விட்டும் ஓகே இந்த சைஸ் பெருசு பண்றது, சைஸ் சின்னது பண்றது. ஓகே, ஸோ இது வந்துட்டு ஹைட் இங்கே இருக்கு பாருங்க, ஹைட். ஓகே, இதுடைய ஹைட், இது வந்துட்டு விட்த். ஓகே, நான் இப்போ ஹைட் ட்ரை பண்ணேன் ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ ஹைட் பார்த்தேன்னா இங்க வச்சுட்டு கர்சரை எங்கேயாவது வச்சுட்டு நான் ஹைட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றேன். ஓகேவா, ஸோ அது ஹைட் தானே இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி நான் இப்போ விட்த் மாத்துறேன். ஓகே, விட்த் மாத்துறதுக்கு ஸோ திருப்பி அதை இன்க்ரீஸ் பண்றேன். ஸோ விட்த் வந்துட்டு மாறுது. ஓகே, ஓகே, ஸோ ஹைட் விட்த் ஆஃப் த ஈச் ரோ. ஓகே, ஈச் ரோ உடைய ஹைட் அண்ட் விட்த் மாறும். ஓகே, நான் வந்துட்டு ஹைட்டையும் குறைச்சிடும். ஓகேவா, ஸோ இது ஒண்ணு. அடுத்து வந்துட்டு இன்னொன்னு என்ன இருக்குன்னா இன்சர்ட். ஓகே, இன்சர்ட். இப்ப நான் இந்த ஒரு செல்ல கர்சர் வச்சிருக்கேன். ஓகே, இன்சர்ட், இது பார்த்தா ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஓகே, இன்சர்ட் அபவ், அதாவது இதுக்கு மேல இன்சர்ட் ஆகும். ஓகே, இன்சர்ட் பிலோ, ஸோ இதுக்கு கீழே இன்சர்ட் ஆகும்.
ஓகே இன்சர்ட் லெஃப்ட்ல இன்சர்ட் ஆகும், இன்சர்ட் ரைட்ல இன்சர்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே ரோஸ், இது எல்லாமே காலம்ஸ். ஓகே ஸோ நான் இப்ப இதை ட்ரை பண்றேன். இன்சர்ட் above. ஓகே இப்ப பாத்தீங்களா ஒரு ரோ இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகே நான் திருப்பி இந்த கர்சர் வச்சுட்டு இன்சர்ட் பிலோன்னு போடுறேன். ஆல்ரெடி ஒன்னு இருக்கு, இன்னொன்னு வரும் பாருங்க. ஓகே ஸோ இன்சர்ட் பிலோ. ஓகே அப்ப நான் இன்சர்ட் லெஃப்ட், ஒருவேளை நான் இங்க சென்டர்ல வச்சுக்கிறேன் வச்சுக்கோங்களேன். ஸோ இன்சர்ட் லெஃப்ட். ஓகே இங்க வந்துட்டு ஒரு காலம் இன்சர்ட் ஆச்சு. ஓகே இன்சர்ட் ரைட், இன்சர்ட் ரைட். ரொம்ப சிம்பிள். ஓகே ஸோ அப்ப எனக்கு இது வேண்டாம் அப்படின்னும் போது delete. ஓகே delete. இப்ப delete போட்டேன்னா அது கேட்கும். ஓகே delete காலமா கேட்கும். இப்ப காலம் தான் எனக்கு delete பண்ணணும். ஸோ இது delete. ஓகே திருப்பி எனக்கு இதுவும் வேண்டாம். ஸோ delete காலம். ஓகே காலம்ன்றது இது, ரோன்றது இது. ஓகே ஸோ 1 row, 2nd row, 3rd row, 4th row, 5th row, 6th row. காலம்ன்றது 1 column, 2 column, 3 column, 4 column, 5 column. ஓகேவா? இது புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப இதை முடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இப்ப என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரோ இன்சர்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இன்சர்ட் போயிட்டு டேபிள் இன்சர்ட் பண்ணோம். இப்ப எவ்வளவு வந்துட்டு ரோஸ் வேணும், எவ்வளவு காலம்ஸ் வேணும்னு பார்த்து இன்சர்ட் பண்ணோம். அடுத்து வந்துட்டு இன்சர்ட் பண்ண பிறகு ஒன்ஸ் இது டேபிள் உள்ள வந்தோடனே டிசைன் அண்ட் லேஅவுட் வந்துருச்சு. ஸோ இந்த டிசைன்ல போயிட்டு ஒன் ஆஃப் த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிட்டோம். அதில் சூஸ் பண்ணிட்டு நம்ம அந்த ஆப்ஷன்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு அது பிரகாரம் நம்ம ஹெட்டிங்கை மாத்திரம் மாத்திக்கிட்டோம் கலரை. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹெட்டிங் டைப் பண்ணோம். ஓகேவா? டைப் பண்ணிட்டு அதை வந்து அலைன்மெண்ட் போட்டோம். ஸோ அது வந்துட்டு லேஅவுட்ல போனோம்னா ஹெட்டிங், இதுதான் வந்துட்டு அலைன்மெண்ட். ஸோ சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே அடுத்து வந்துட்டு என்ன பண்ணோம், டிசைன்ல போய் இந்த ஷேடிங் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஹெட்டிங் நம்ம வேற கலர் வேணும், ஷேடிங் பண்ணிட்டோம். அப்புறம் வந்துட்டு இந்த ஹோல் திங் நமக்கு பார்டர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு பார்டர்ஸ் போட்டுட்டோம். ஆல் சைட்ஸ் பார்டர்ஸ். ஓகே ஆல் சைட்ஸ் பார்டர்ஸ். ஸோ தட் அது கரெக்டா ஒரு காலம் அண்ட் ரோஸ் தெரியும். ஓகே அடுத்து வந்துட்டு லேஅவுட்ல போயிட்டு நம்ம வந்துட்டு இன்சர்ட் above, இன்சர்ட் பிலோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செல்லையும் ரோ எப்படி இன்சர்ட் பண்றது, காலம் எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு பார்த்தோம். அடுத்து வந்துட்டு ரோ எப்படி delete பண்றது, காலம்ஸ் எப்படி delete பண்றதுன்னு பார்த்தோம். ஓகே இப்போ வந்துட்டு சம்திங் நியூவா ஒன்னு சொல்லி தரேன். இப்போ இது வந்துட்டு இப்ப நான் இங்க ஒரு செல்ல இருக்கேன் வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் வந்துட்டு நமக்கு என்ன வேணும்னா அதாவது இந்த போன் நம்பர் 2 போன் நம்பர் இருக்கு ஒரே ஆளுக்கு. அப்பன்னா நமக்கு இது வந்து 2 வேணும் இல்லையா? ஸோ ஸ்பிளிட் செல். ஓகே இது பேரு ஸ்பிளிட் செல். அதாவது இந்த பக்கமும் நான் டைப் பண்ணிக்கலாம், இந்த பக்கமும் டைப் பண்ணிக்கலாம். இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர் போட்டுக்கலாம். ஸோ ஸ்பிளிட் செல். ஓகே நான் இங்க வந்துட்டு ஸ்பிளிட் செல் போட போறேன். ஓகே இங்க போட்டுட்டு ஸ்ட்ரெயிட் அவே லே அவுட்டுக்கு போயிட்டு தென் ஸ்பிளிட் செல். பாத்தீங்கன்னா எவ்வளவா ஸ்பிளிட் வேணும்னு சொல்றேன். எனக்கு 2 போதும். ஓகே 2 போதும். ஸோ அதனால நான் வந்துட்டு 2 ஸ்பிளிட்லயே வச்சுக்கிறேன். ஓகே பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. ஓகே ஸோ ஒரே செல்ல 2ஆ ஸ்பிளிட் பண்ண ஸ்பிளிட் செல். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ ஒரு செல்ல எனக்கு வந்துட்டு 2 நம்பர்ஸ் இருக்கிறதுனால எனக்கு இந்த செல்ல வந்து 2ஆ ஸ்பிளிட் பண்ணோம். பட் மற்றதெல்லாம் எனக்கு வேண்டாம். இது மொத்தம் எனக்கு எப்படி வேணும்னா நான் எப்படி பண்ணணும். இப்போ எனக்கு இது 2 வேணும்னா நான் இது 2த்தையும் பிளாக் பண்ணி கூட பண்ணலாம். பிளாக் பண்ணிட்டு கூட ஸ்பிளிட் செல்ஸ். ஓகே 4 கேக்குது ஏன்னா அங்க 2 இங்க 2 இல்லையா? சாரி அப்படி வரல, ஒரு நிமிஷம். ஓகே 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 இங்க 2 இங்க 2. ஓகே ஸோ இங்க ஒரு 2 ஸ்பிளிட், இங்க ஒரு 2 ஸ்பிளிட். ஓகேவா? அது புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே இப்போ இன்னும் கிளியரா இருக்கு பிக்சர் நினைக்கிறேன் இல்லையா? இங்க இது 2 ஸ்பிளிட். இங்க 2 நம்பர் போட்டுக்கலாம். இங்க ஒரு நம்பர், இங்க ஒரு நம்பர். ஓகேவா? ஸ்பிளிட் செல்ஸ். ஓகே அடுத்து வந்துட்டு இப்ப எனக்கு இந்த ஸ்பிளிட் வேண்டாம். நான் ஸ்பிளிட் எடுத்துடணும்னு நான் ஆசைப்படுறேன். ஏன்னா ஒரு நம்பர் தான் இருக்கு அப்படின் போது நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 2த்தையும் பிளாக் பண்ணிக்கிறேன் டுகெதர். அப்புறம் மர்ஜ் செல்.
இப்போ ஒரு செல் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ரெண்டுத்தையும் பிளாக் பண்ணி இப்போ நான் எனக்கு ஒருவேளை இந்த வந்து இது 2-3 செல்ஸ் நான் ஒண்ணு பண்ணணும்னா எது ஒண்ணு பண்ணணுமோ அதை வந்துட்டு மர்ஜ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிட்ட உடனே மர்ஜ் செல். இப்போ ரெண்டுமே ஒரு செல் ஆயிடுச்சு. ஓகே, அண்டு. ஓகே, ஓகே, இப்போ வந்துட்டு 2 ரோஸா எனக்கு ஸ்பிளிட் பண்ணோம் வச்சுக்கோங்களேன். இந்த செல்ல காலம்ஸா ஸ்பிளிட் பண்ண இப்போ 2 ரோஸா வேணும். எனக்கு 2 ரோஸா வேணும். ஓகே, 2 ரோவா ஸ்பிளிட் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்துட்டு ஒரு 1 செல். ஆனா இது மட்டும் 2 செல்ஸ். நம்ம ஃபோன் நம்பர் இங்கேயும் கூட போட்டுக்கலாம். இங்க எம்ப்ளாய்மெண்ட் நேம், இங்க ஒரு நம்பர், இங்க நேம், அண்ட் தென் இங்க ஒரு ஃபோன் நம்பர், இங்க ஒரு ஃபோன் நம்பர், எப்படியும் போட்டுக்கலாம். ஸோ எது நான் ஸ்பிளிட் வந்துட்டு ஸ்பிளிட் செல் வந்து கேன் பி a row or can be a column. ரோனா இப்படி, காலம்னா இப்படி. ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அதுல? டேபிள் ஆக்சுவலா டேபிள் வந்துட்டு அவ்வளவா நம்ம வந்துட்டு வேர்ட்ல யூஸ் பண்ண மாட்டோம். கொஞ்சம் தான், வெரி லிட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் எக்ஸல் தான் வெரி குட் ஃபார் த டேபிள்ஸ். அதுல வந்துட்டு நமக்கு ரொம்ப கிளியரா ரோஸ் அண்ட் காலம்ஸ் அழகா வரும். எக்ஸல் கிளாஸ் அப்போ நம்ம நிறைய என்ன கத்துக்கலாம் அதுல. பட் இதுல வந்துட்டு ஜஸ்ட் ஃபார் அ நாலேஜ், ஓரளவுக்கு சும்மா தெரிஞ்சுக்கிட்டா இன்கேஸ் ஒரு டாக்குமெண்ட்ல நடுவில் நமக்கு ஒரு டேபிள், சின்ன சிம்பிள் டேபிள் வேணும்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த டேபிள் வேணாம்னு சொல்லுங்க, எனக்கு இந்த டேபிளே வேண்டாம் அப்படின் போது நான் என்ன பண்ணுவேன்னா இங்க கிளிக் பண்ணிட்டு delete பண்ணிடுவேன். ஓகே, இங்க கிளிக் பண்ணிட்டு சாரியா இந்த பிளஸ் வந்துருச்சா, அதை கிளிக் பண்ணனா ஹோல் பிளாக் ஆயிடுச்சு. delete சொல்லிட்டு ஒரு கீ இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணனா delete ஆகும். delete ஆகணும், தெரியல delete ஆக மாட்டேங்குது. இல்லைன்னா இப்படியும் பண்ணலாம், delete the whole table. ஆக்சுவலா இப்படியே ஆகணும். ஆக்சுவலா இப்படி கிளிக் பண்ணி ஆகணும். ஃபாண்ட் தான் ஆகுது. ஓகே, ஸோ இன்னைக்கு இந்த லெசன்ல வந்துட்டு delete டேபிளும் பார்த்துட்டீங்க. delete டேபிள் வந்துட்டு ஓகே, இதுல போயிட்டு layout, delete the whole table, delete பண்றேன். ஓகே, one more time. இங்க கர்சர் இருக்கு, layout, delete the whole table. ஓகேவா? ஸோ இனி லெசன்ல நம்ம பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் செட்டப் அண்ட் பேஜ் ஆர் பேஜ் லேஅவுட். அதுல வந்துட்டு மார்ஜின், ஓரியன்டேஷன் எல்லாம் பார்த்தோம். ஓகே ஓகே ஓகே, பேஜ் செட்டப், பேஜ் லேஅவுட் அல்ல மார்ஜின், ஓரியன்டேஷன் அண்ட் சைஸ். மார்ஜின் என்ன டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ், அப்புறம் ஓரியன்டேஷன் லேண்ட்ஸ்கேப் அண்ட் போர்ட்ரேட், அண்ட் சைஸ் ஆஃப் த பேஜ் அது வந்துட்டு A4 இல்ல லீகல் டாக்குமெண்டா எப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்துட்டு டேபிள்ஸ்ல பார்த்தோம், எப்படி டேபிள் ஒன்று இன்சர்ட் பண்றது, அப்புறம் அந்த இன்சர்ட் பண்ண பிறகு அதுல வந்துட்டு ஹெட்டிங் மாத்திரம் கலர் மாத்துறது, அந்த மாதிரி இன்சர்ட் டேபிள் ஸ்டைல்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் பார்த்தோம். அப்புறம் இன்சர்ட் ரோ பார்த்தோம் அண்ட் காலம்ஸ் பார்த்தோம். ஒரு ரோ இன்சர்ட் பண்றதும் சரி, காலம்ஸ் இன்சர்ட் பண்றதும் சரி. அப்புறம் delete ரோஸ் அண்ட் காலம்ஸ் பார்த்தோம். அப்புறம் ஸ்பிளிட் அண்ட் மர்ஜ் செல், அதாவது ஒரு செல்ல வந்துட்டு ரெண்டா ஸ்பிளிட் பண்றது, either காலம் வைஸ் ஆர் த ரோ வைஸ். அப்புறம் அடுத்து வந்துட்டு 2 செல்லையும் ஒண்ணு பண்றது, மர்ஜ் செல். ஓகே, அப்புறம் ரீசைஸ் பார்த்தோம், அந்த ஹைட்டையும் குறைக்கிறது, ஓகே விட்த்தை குறைக்கிறது, அது மாதிரி ரீசைஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அதை பார்த்தோம். அப்புறம் அலைன்மெண்ட், இப்போ டெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி சென்டர்ல டெக்ஸ்ட் போடுறது, ஓகே அலைன்மெண்ட்டை பார்த்தோம். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகேவா எல்லாருக்கும்? ஓகே ஓகே. நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்ப பாக்குறதுக்கு என்னமோ ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும். போய் உட்காந்து ஒர்க் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும், வெரி ஈஸி ஆக்சுவலா. ஏன்னா எல்லா ஆப்ஷன்ஸும் நமக்கு டேப்ஸ்ல எல்லாமே இருக்கு. அதனால நீங்க போட்டு நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும்.
ஓகே ஓகே சார். So but every class கொஞ்சம் practice பண்ணா better.